ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய குட்டி கிச்சனில் குட்டி ஷெல்ஃப் இருக்குல்ல, அதை இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் போல் வந்திருந்தேன். அதில் நிறைய காலி டப்பா இருக்கும். ஏன்னா நான் இந்த மந்த்துக்கான க்ரோசரி இன்னும் ஃபில் பண்ணவே கிடையாது. அதனால தான் நிறைய பாக்ஸ் காலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெல்ஃப் வந்து அவ்வளோ அழுக்குலாம் கிடையாது. தூசி லைட்டாக இருக்கும். அதை மட்டும் அந்த மேட்டில் இருக்கிற தூசியெல்லாம் தட்டிட்டு கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற பாக்ஸ் எல்லாம் நல்லா போட்டு தொடச்சி விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். காலியா இருக்கிற பாக்ஸ், அப்புறம் ரொம்ப அழுக்கா இருக்கிற பாக்ஸ்ல இருக்கிற பொருள் எல்லாம் வேற கிண்ணத்துல மாத்திட்டு, அதையும் கழுவுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். குரோசரி அதிகமா இருந்துச்சுன்னா, இல்ல அழுக்கா இல்லாம இருந்துச்சுன்னா, அத மட்டும் தொடச்சு எடுத்து வச்சுட்டு, மீதி எல்லாத்தையுமே கழுவுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா, கொஞ்சம் பாக்ஸ் இந்த மந்த் கழுவிட்டேன்னா, அடுத்த கொஞ்சம் பாக்ஸ நான் நெக்ஸ்ட் மந்த் கழுவிப்பேன். அப்படி கழுவினா எனக்கு வேலையும் கொஞ்சம் குறையும், பார்க்கறதுக்கும் நீட்டாவே இருக்கும். எப்பயாவது ஒரு வாட்டி எல்லாமே அழுக்கா இருக்குன்னா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு கழுவிக்கலாம். இப்போ திங்ஸ் இருக்கிறது மட்டும் கழுவாம வச்சுட்டு, திங்ஸ் இல்லாதத கழுவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா கழுவிட்டு இருக்கேன். இப்படி பண்ணும்போது எனக்கு வேலையும் குறையும், பார்க்கறதுக்கு நீட்டாவும் இருக்கிற மாரி இருக்கும். அதனால எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, மீதி இருக்கிற பாக்ஸ் எல்லாம் கழுவுறதுக்காக எடுத்துட்டு போய் நல்லா கழுவி ஒரு பிளேட்ல கமுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் காலையில க்ரோசரி எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டா வேலை முடிஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மினி விலாக்ல பார்க்கலாம். டாட்டா பாய்.